ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துவதாக அமைக்கப்படவில்லை. ஹாய் புனித், எப்படி இருக்கீங்க? உங்களோட ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராமோட கடைசி நாள், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் டாக்டர். எனக்கு மறுவாழ்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே, திருப்பி இந்த போதை பழக்கத்துக்கு எதுக்கும் அடிமையாயிராம உங்களோட நல்ல வாழ்வை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே. மற்ற பசங்க என்ன ஆடலாம்? என்ன கேட்குறேன், ஒன்றா சரக்கு அடிச்சு ஜாலியாக தானே இருக்கும். பீர் கூலிங் தான் வாங்கிட்டு சொன்னேன், கூலிங்கே இல்லடா. அங்க அதான் இருந்தது, கம்முனு குடி. ஆமாச்சு, நீங்க சரக்கு ஏதோ பத்தாது போலியே. ஃபர்ஸ்ட் அடி பண்ணா அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம். பட்ஜெட் இவ்வளோ தான் மச்சி. அந்த சைடு சொல்றா. சரி சொல்லா. சேஸ் மச்சி. சேஸ். நான் லைட்டா எரியுது, அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்து போதே ஏறடா. கரண்ட் வேற கட் ஆகிக்கிறாரு. அப்படியா? உனக்கு தரான் பாரு, அடிச்சு பாரு, கோலா கோலான்னு ஆயிடும். அப்படியே ஹலோ ப்ரோ, ஸ்டஃப்பு முடிஞ்சிச்சு ப்ரோ. பக்கத்தில் ப்ரோ அது கிடைக்குமா ப்ரோ? எதாவது பாரு ப்ரோ. அப்படியா ப்ரோ? சரி ஓகே ப்ரோ. டேய் மச்சான், அவன்கிட்ட சுத்தமாக ஸ்டஃப்பே இல்லைடா. டேய் போதே பத்தலடா, ஏதாச்சும் ரெடி பண்றா. டேய் இவாடி, வேற ஏதாவது உனக்கு வாங்கி தரணும் இவாடி. ப்ரோ அதெல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் தர முடியாது ப்ரோ. என் வேலைக்கு அவ்வளோ இருக்கு, நீங்க வந்து கிளம்புற முதல்ல. ஏய் தம்பி, நானா? சொல்லுங்கண்ணா. என்ன வேணும்? நான் ஸ்டஃப் வேணுமா? இல்லைண்ணா. வேற டேப்லெட்டா? இல்லைண்ணா. வேற என்ன தான்டா வேணும்? இன்ஜெக்ஷன் வேணுண்ணா. இன்ஜெக்ஷனா? சரி நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. ஓகே. 9243. சரி கோடு சொல்கிறேன். ஓகேண்ணா. अच्छा
வாங்க போன வருவானா இல்லையாடா? மச்சி இங்க பாரு ஒரு புது ஐட்டம் ஒன்று வந்திருக்கு. எழுங்க எல்லாம் ட்ரை பண்ணலாம் எழுங்க. ஏன்டா இவ்வளவு நேரம்? மச்சி சொல்றா, நீ வாங்கிட்டு வந்த நம்பர் உங்க எல்லாத்துக்கும் அனுப்புறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. சரியா? ஹலோ, எங்க மச்சி? டேய், நான் இங்க தனியா ஒரு ஷாட் போட்டுட்டு இருக்கேன். நீங்க வாங்க. டேய் என்னடாச்சு? டேய் ஏதோ ஆச்சுடா, வாங்கடா. டேய் மச்சான், டேய் வாடா. டேய் ஆயிடுச்சுடா எனக்கு. டேய் வண்டி ஏறா, டேய் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வண்டி ஏறா. டாக்டர் எமர்ஜென்சி டாக்டர். பேஷண்ட் தவிர யாரும் உள்ள போகக்கூடாது. எல்லாம் போகணும். பேஷண்ட் இறந்துட்டாங்க, வந்துருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். பேஷண்ட் இறந்துட்டாங்க, ஏதாவது நோஸ் கேட்குறாங்க. உலகம் மறந்து போச்சு, உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு, நெஞ்சை துளைக்குதே, உயிர் வலிக்குதே. சரி மச்சான், பேஷண்ட் நீங்க என்ன வேணும்? அப்பா அம்மா கிட்ட சொல்றீங்களா? பாடி போஸ்ட்மார்ட்டம் கேட்டு அங்கிள் அங்கிள், நான் மோஹித் பேசுகிறேங்க. இன்னும் ஜெகன் போயிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அங்கிள். என்ன பண்ணுறீங்க?
நீங்கள் தான் ஜெகனோட பேரண்ட்ஸா? உங்கள் பையன் என்ன பண்ணுறான்றது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பையன் நிறைய போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறான். அது கடைசியாக அவன் நிறைய மெடிசன்ஸை தவறாக பயன்படுத்தினதால அவனுக்கு ஹார்ட்டில் நிறைய பிளாக் ஆகி அவன் இறந்துருக்கான். ஹார்ட் அட்டாக் வந்த மாரி. எப்படியாச்சு? உங்கள் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசனை டைரெக்டாக அவன் நரம்பில் ஏற்றிருக்கான். அதுவும் ஹை டோஸாக ஏற்றினதால அது ஹார்ட் பிளாக் ஆகி அவன் இறந்துட்டுருக்கான். என்ன டாக்டர் இது ப்ரொசீஜர்ஸ் தான் சொல்லுவாங்க. ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சோடனே பாடி தருவாங்க, எடுத்துகிட்டு போய் நாங்கள் இது ஒரு சைன் மட்டும் பண்ணுறோம். என்னடா என்னடா புரிஞ்சு டேய் என்னடா சொல்றா? டேய் ஒரு நிமிஷம் சொன்னாங்க. இவனா ஃபோன் எடுத்து எடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போட்டு காலம் கைகள் செஞ்சுட்டு இருக்கு. சிவியரா இருக்கு டாக்டர் வந்தாரு. டாக்டர் சிவியரா ஸ்ட்ரோக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்டி பிளஸ் இன்ஜெக்ஷன் எடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. சிவியராக இருக்குது. அட்டெண்டர் இருக்க சொல்லி ரொம்ப சிவியராக இருக்குது. ஓகேவா? பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப சிவியரா இருக்கு. டிஷ்யூ பிளாஸ்மோஜன் ஆக்டிவேட்டர் இன்ஜெக்ஷன் போடுவோம். நீங்களோட டாக்டர் பாப்பாரு. சரிங்களா? மச்சான் எங்க? மச்சான் எங்கடா? டேய் மச்சான் எங்கடா? டேய் டேய் மச்சான் எங்கடா? டேய் என்னடாச்சு? என்னாச்சு? டேய் இன்னொன்று இருந்துச்சு. மச்சான் மச்சான் எந்திரிக்கல. ஹாஸ்பிட்டல் மச்சான் செத்துட்டேன்னு சொன்னாங்க. மச்சான் எங்கடா? டேய் என்ன நடந்துச்சு? டேய் ஊசி போட்டோம். இன்னொன்று இருந்துச்சு. பாருமா மச்சான் எந்திரிக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மச்சான் இறந்துட்டாங்க. மச்சான் எங்கடா? டேய் இது பாருடா. மச்சான் எங்கடா? ஒண்ணுடா. ஊசி போட்டேன். இன்னொன்று இருந்துச்சு. மச்சான் எந்திரிக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மச்சான் இறந்துட்டாங்க. மச்சான் எங்கடா? டேய் ஒண்ணுடா. மச்சான் எங்கடா? மச்சான் டேய் என்னடா ஹாஸ்பிடல்ல இருந்து வீடு வரைக்கும் புடிச்சு வர. ஊசி போட்டோம். டேய் ஏதாச்சும் பேசுறா வேற. இன்னொன்று ஏறிச்சு. டேய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். மச்சான் என்னடா ஏதாச்சும் பேசுறா. எங்க? டேய் சரி உட்காரு வா. ஊசி போட்டோம். ஆ ஏறிச்சு. ஊசி போட்டோம். ஏறிச்சு. மச்சான் எந்திரிக்கல. மச்சான் தண்ணி எடுத்துக்குறாரு. டேய் டேய் ஒண்ணுடா. டேய் பர்றா பர்றா. ஏறிச்சு.
இப்போ எப்படி இருக்கா ஜெயிம்ல? உங்கள் பையனுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு வந்து போதைப் பொருள் நிறைய அது யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கிறதால, அது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணதால பிரெயினில் போகிற ஒரு பிளட் வெசல் பிளாக் ஆகி அவனுக்கு இதுமாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிருக்கு. சரி பண்ண முடியாது சார். அவனுக்கு கண்டினியூஸாக ஃபிசியோதெரப்பி கொடுத்தா சரியாக வாய்ப்பு இருக்குது, சரியாகாமலும் போகலாம். எப்போ டாக்டர் சரியாகும்? 6 மாதம் ஆகலாம், இல்லை 1 வருஷம் ஆகலாம், சரியாகாமல் கூட போகலாம். ஃபிசியோதெரப்பி கொடுங்க, கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் உங்கள் பையனோட பாடி எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்ட்டு. என் பையன் திரும்ப பழைய நிலைமைக்கு ஆகணா சார்? கையெல்லாம் இப்படி இருக்கு சார். ஃபிசியோதெரப்பி கொடுங்க, கொடுக்கறத பொறுத்து தான் என்னன்னு சொல்ல முடியும். எவ்வளோ நாள் சார் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறது சார்? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் கொடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஃபிசியோதெரப்பி எழுதி தரேன், போய் பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து க்யூர் பண்ணுறது 6 months கூட ஆகலாம், 1 year கூட ஆகலாம். ஸோ பேஸ்ட் அவர் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாரோ அதை பொறுத்தும் நம்ம எவ்வளோ வந்து எக்ஸஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து. ஓகேவா? நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிலீவ் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம முக்கியமானது ட்ரை பண்ணுறது பார்க்கலாம். நல்லா ட்ரை பண்ணுங்க. இன்னும் தள்ளுங்க பார்க்கலாம். தள்ளுங்க. நல்லா தள்ளுங்க. ட்ரை பண்ணுங்க. ஊர் சைடு ஏதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்கள், டெய்லி வந்து பார்க்க சொல்லுச்சு. சரிங்களா? அது தொடர்ந்து பார்த்தா அவரோட கோஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா போதும், ரிலீஃப் ஆகிடும். ஓகேவா? சரியே. சரி, காம்பேக்ட். சரி, வாய் நல்லா ஓப்பன் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. நல்லா ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணுங்க. சரி பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. நல்லா வந்து புருவத்துக்கு மேலே தூக்குற மாதிரி பண்ணுங்க. ஓகே. டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே வந்து சும்மா அந்த மசாஜ் பண்ணி ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது சும்மா டைமில் வந்து மசாஜ் மாதிரி சும்மா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுறது, சுற்றி எல்லாமே ஸ்டோர் பண்ணுறது. இது ஒரு பக்கம் வந்து இழுப்பிச்சு. ஓகேவா? ஓகேவா? அப்புறம் வந்து டெய்லி வந்து பலூன் வந்து சொல்லுங்கள், மிரரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். மிரரில் உட்காந்து நேராக வந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து எது கோணையாக இருக்குது அது வந்து கரெக்ட் பண்ண பார்ப்பாரு அவருக்கு. ஓகேவா? மிரரில் பார்த்து அப்புறம் அந்த ஐப்ரோஸ் வந்து தூக்குறது, அப்புறம் பலூன் ஊற்றுறது, காற்று வந்து ஏர் உள்ள ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். வாயில் இங்கே பாருங்க, என்ன பாருங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லு. சரி சார். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். பார்த்துக்கலாம், ஒன்றும் சரியாயிடும். சரி. செத்த நாளையும் ஒருத்தன் ஸ்டோருக்கு வந்தாலும் இதெல்லாம் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காங்க. பார்த்து பத்திரமா. சரி. போதை எங்கள் எல்லாத்தோட வாழ்க்கையும் மாற்றிருச்சு. எங்கள் கூட இருந்த ஒருத்தனும் இப்போ இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். இன்னொருத்தவனுக்கும் பக்கவாதம் வந்து அவனோட சுய தேவைகளை கூட செய்ய முடியாத இருக்கான். அப்புறம் என் கூடவே இருக்கானே, இவனும் மனதளவில் பாதிக்கப்பட்டதுனால இவங்க வீட்டிலேருந்து இவனை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்களை விட்ட வேறு யாரும் இல்லை. அந்த போதை எங்கள் எல்லாத்தோட வாழ்க்கையும் புரட்டி போட்டுருச்சு. நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் கூட யாராவது ஒருவர் போதையால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால உங்களை மட்டும் பாதிக்க போகிறதில்ல, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சேர்த்து தான் அது பாதிக்கும். ஸோ லெட்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ். போதைப் பொருள் உங்களை பலவீனமாக்குவதோடு மட்டுமல்ல, முட்டாளாகவும் மாற்றும்.